இல்லாம அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் உயர்தரமான சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கணுங்கிறதா தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல், அவருடைய உத்தரவு. அதன் பேர்ல தான் நாங்கள் பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக படிப்படியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 5 வருட முடிவில் நீங்க பாப்பீங்க, எல்லாரும் நம்பிக்கையுடன் அமைச்சராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கையோட அரசு மருத்துவமனைக்கு போற சூழலை ஏற்படுத்தும். 5 வருஷம் மேக்சிமம் டார்கெட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த மக்களுக்கு இருக்கிற சிறு சிறு தயக்கம், அரசு மருத்துவமனைக்கு வந்தா அங்க நீட்டா இருக்காது, கூட்டமா இருக்கும், அங்க கழிவறைகள் சுத்தமா இருக்காது, போதிய ரொம்ப நேரம் ஆகும், வெயிட்டிங் டைம் நிறைய ஆகும், அங்க ஒரு குடிநீர் வசதி இருக்காது, ஒரு கேண்டீன் வசதி இருக்காது அப்படிங்கிற தயக்கங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம மறுக்க முடியாது. எவ்வளவு விரைவில் செஞ்சு மக்களுக்கு ஒரு மருத்துவ தேவைன்னா அரசு மருத்துவமனை தான் முதல் தேர்வா இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம். ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிறு சிறு வைத்தியமா இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனைக்கு ஒரு பிரைவேட் கிளினிக் போனா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கு செலவாகுது, அது ஒரு ஏழை மக்களுக்கு ஒரு எவ்வளவு பெரிய சுமையா இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆய்வுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிரசவம் தனியார் மருத்துவமனையில ஆவரேஜா பார்த்தோம்னா ஒரு 67,000 இருந்து ஒரு 70,000 செலவாகுது. இதுவே ஒரு அரசு மருத்துவமனையில நம்ம ஃப்ரீயா பண்றோம். இந்த சேவையில அனைத்தும் நம்ம மக்கள் பயன்படுத்திக்கணும்னு இந்த வாயிலா நான் கேட்கிறேன். மருத்துவமனை வளாகப்படி கடந்த ஆட்சி காலத்துல அது ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. ஏன்னா அதிக அளவிலான ஹோட்டல்கள் தான் அதுல இயங்குது. குறிப்பா ஏழை எளியவர்கள் தான் அந்த மருத்துவமனைக்கு வராங்க. ஆனா உணவுகளும் அதிக விலைக்கு விற்கிறாங்க. ஆனா இன்னமும் ஆனா தாவேக்கா சார்பா தொடர்ந்து இந்த உணவுகளும் வழங்கப்படுது. ஆனா அங்க வர மாணவர்கள் அங்க வந்து சாப்பிடறதுக்கு வரவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா அங்க இருக்க உணவுகளை ஃபுட் கோர்ட் மாதிரி மருத்துவமனை செயல்படுது. அதை இந்த ஆட்சியால நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏன்னா குறிப்பா என்னன்னா அரசியல்வாதிகளுக்கும் அதே போன்று மருத்துவர்களுக்கும் தெரிந்தவர்கள் தான் கடை நடத்திட்டு வராங்க. நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். கடந்த காலங்கள்ல அரசியல் அமைச்சர்கள், அரசியல் இருக்கிற முக்கிய புள்ளிகளோட நெருங்கியவர்கள், அவங்களுக்கு தேவையானவர்கள், சொந்தங்கள், அவங்க நண்பர்கள் தான் இந்த மருத்துவமனையில அந்த ஒரு கேண்டீன் வசதி போல வச்சிருந்தாங்க. நிறைய இடங்கள்ல, நான் பெயர் சொல்ல விரும்பல, நிறைய இடங்கள்ல அவங்களுடைய கான்ட்ராக்ட் அந்த டெண்டர் பீரியட் முடிஞ்ச பிறகும் அவங்க காலி செய்ய மறுக்கிறாங்க. அது நாங்க உரிய முறையில நடவடிக்கை எடுத்து அவங்களை அப்புறப்படுத்தி ஒரு வெளிப்படையான முறையில எந்தெந்த இடத்துல எந்த எண்ணிக்கையில இருக்கணுமோ அந்த அடிப்படையில ஒரு வெளிப்படையான முறையில ஒரு டெண்டர் வச்சு நாங்க ஒரு கேண்டீன் ஃபெசிலிட்டியை நாங்க கொடுக்க. பள்ளி மாணவர்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. இப்ப மாவட்ட ஆட்சியர் கழிப்பறையில கூட தொடர்ந்து அந்த குட்கா பொருட்கள் அந்த பாக்கெட்கள் தான் அதிகமா இருக்கு. அதை பயன்பாட தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான இது பண்றோம்? காவல்துறை தொடர்ந்து அதை வந்து தடுக்கிறதா சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து இது பயன்பாட்டுக்கு இருக்கு. ஒவ்வொரு கடையிலயுமே அது இன்னமும் விற்பனை ஆயிட்டு தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுல வந்து இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் கடந்த காலங்களில் இந்த தொடர்ச்சியால நிர்வாக சீர்கேடுனால, காவல்துறையோட சரியான தலைமை இல்லாதனால இன்னும் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத சில இடத்துல இருக்கு. ஆனா இப்ப நீங்க பாருங்க, நாங்க ஆட்சி அமைத்து 1 மாசம் தான் ஆகுது. முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த போதைப் பொருளை கண்டிப்பாக தடுப்பார். படிப்படியாக இது கட்டுக்குள் கொண்டு வரப்படும். பேப்பர் லீக் இந்த மாதிரி நிறைய ஏற்பட்டு தமிழ்நாடு தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க சார்? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தலைவர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்கோம். நீட் இந்த தேர்வானது மாநில உரிமைகளுக்கு எதிரானது, ஏழை எளிய மக்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு எதிரானது. அதனாலதான் நாங்க இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப கூட முதலமைச்சர் அவர்கள் நித்தி ஆயோக் கூட்டத்துல கூட இது மாதிரி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இதுதான் எங்க நிலைப்பாடு, ஆணித்தரமாக எங்க நிலைப்பாடு. கண்டிப்பாக மாநில உரிமையை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்போம், அனைத்து முயற்சியும் எடுப்போம். குற்றச்சாட்டுலையும் சரி, இப்ப இந்த போதைப் பொருள் விற்பனையும் சரி, தாவேகா நிர்வாகிகள் நிறைய இடங்கள்ல மாட்டிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்குங்க? இல்ல, கடந்த காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா குற்றம் செஞ்ச அந்த ஒரு ஆளுங்கட்சியில இருந்தா காவல்துறையினருக்கு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் மேல இருந்து சொல்லுவாங்க, அவங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த ஆட்சியில நீங்க பாருங்க, யாரு செஞ்சிருந்தாலும் முதலமைச்சர் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு இந்த குற்றம் செஞ்சவர்களை யாரா இருந்தாலும் அவர்களுக்கான தண்டனை கிடைக்கிறதுக்கான உத்தரவு தான் அவர் சொல்லியிருக்காரு. சார், நீட் தேர்வை பொறுத்தவரை இந்த 12ஆம் மார்க் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில சேர்ந்தவர்களோட விவரமும் இப்ப நீட் தேர்வுக்கு பிறகு எவ்வளவு எண்ணிக்கை சேர்ந்திருக்காங்கிறத புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா சார்? ஏன்னா தொடர்ந்து அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்கன்னு மத்திய அரசு சொல்றாங்க.
இங்க நீட் நம்ம வேணாம் நாமளும் தொடர்ந்து மறுக்கிறோம். அதற்காக அந்த புள்ளி வரும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் எவ்வளவு பேர் சேர்ந்திருக்காங்க, இப்ப நீட் வந்ததுக்கு பிறகு குறிப்பா 7.5 அமல்படுத்தின பிறகு எவ்வளவு பேர், அந்த புள்ளி விவரங்களை வெளியிட முடியுமா? வெளியிடலாம். சார் தாலுகா மருத்துவமனைகள்ல ஃபேனே சரியா ஓடல. பிரைவேட்டா அவங்களே கொண்டு வந்து அதாவது இந்த குழந்தைகள் வாடுறதோ அவங்க சொந்த ஃபேனை கொண்டு வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. எந்த தாலுக்கா? ஓமலூர் தாலுகா கண்டிப்பா நான் என்னன்னு பாக்குறேன். வில்லேஜ் ஏரியாவில் மேக்சிமம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. அவங்க சொந்தமா கொண்டு வந்து டேபிள் ஃபேன் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்னன்னு பாக்குறேன். கண்டிப்பா சில மருத்துவர்கள் வந்து பிஜி மாணவர்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கிறத தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கு. மருத்துவர்கள் பணியில இருக்கிறது அவங்களுக்கு என்ன மாதிரியான அறிவுறுத்தல், இப்ப அந்த மாதிரி பணியில் இல்லாத மருத்துவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கும்? கண்டிப்பாக அரசு மருத்துவர்கள் இந்த பணி நேரத்துல மருத்துவமனையில இருக்கணுங்கிறது தான் நம்ம உத்தரவை நான் அமல்படுத்த போறோம். நம்ம கவர்மெண்ட் அசோசியேஷன், டாக்டர் அசோசியேஷன் எல்லாத்துக்கும் நம்ம தெளிவா நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்மளுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் இணை இயக்குநர்கள், மாவட்டத்தில் இருக்கிற இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அதை மானிட்டர் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் எல்லாரிடமும் நாங்கள் சொல்லியிருக்கோம். பணி நேரத்துல டாக்டர்கள் டியூட்டியில அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார்.